திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமையால் மீண்டும் இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாங்கிய 120 சவரன் போதாது என கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் கேட்டு அழுத்தம் கொடுத்ததாக கணவர் குடும்பத்தினர் மீது எழுந்துள்ள பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கொடுமைப்படுத்திட்டாங்க. பணம் கொடுன்னு டார்ச்சர் பண்ணி அந்த 20 லட்சத்தை அவன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அவளை போட்டு பணம் வேணும் டார்ச்சர் பண்ணி எல்லாமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீடு சொத்து எல்லாத்தையுமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கும் வராமல் அந்த ஆளை பிள்ளை வாழ்றதுக்கும் மூடாமல் இப்படி பண்ணிட்டாங்க. திருமணமான 10 மாதங்களில் இளம்பெண் விபரீத முடிவெடுத்துள்ளார். கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு தொல்லை கொடுத்ததால் பெண் உயிரை மாய்த்து கொண்டதாக அவரது பெற்றோர் போராட்டத்தில் இறங்கி உள்ளனர். இளம்பெண்ணின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள பிரின்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்பவரது 25 வயது மகள் பிரீத்தி ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 28 வயதான சதீஸ்வர் என்பவரை கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியன்று திருமணம் செய்து கொண்டார். தடபுடலாக நடந்த திருமணத்தில் பிரீத்தி குடும்பத்தார் மாப்பிள்ளைக்கு 120 சவரன் நகை, 25 லட்சம் ரொக்கம், 38 லட்சம் மதிப்பிலான இனோவா கார் உள்ளிட்டவற்றை வரதட்சணையாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் திருமணத்திற்கு பிறகு சதீஸ்வரும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து கூடுதலாக 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பிரீத்தியை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. பெரும் எதிர்பார்ப்போடு குடும்ப வாழ்க்கையை நோக்கி நகர்ந்த பிரீத்திக்கு கணவர் சதீஸ்வரும் அவரது குடும்பத்தினரும் கொடுத்த அழுத்தமும் பேரிடியாக விழுந்துள்ளது. வீட்டிற்கு சென்று பணம் வாங்கி வர வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என கேட்டு திருமணமான 10 மாதத்தில் டார்ச்சர் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த பிரீத்தி கடந்த 1 மாதமாக தனது கணவர் வீட்டை விட்டு வெளியேறி திருப்பூரில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். ஆனால் சதீஸ்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து பணம் குறித்து பிரீத்தியிடம் பேசி மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதை தாங்க முடியாத பிரீத்தி தனது தாய் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகி 10 மாதங்களில் இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டிருப்பதால் RTO விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. பிரீத்தியின் உடல் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்விற்காக அனுப்பப்பட்டது. உடற்கூராய்வு முடிந்து உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நேரத்தில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்டு சதீஸ்வர் அவரது பெற்றோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பிரீத்தியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய பேச்சுவார்த்தை நடத்தியும் பிரீத்தியின் உறவினர்கள் அவரது உடலை பெற மறுத்துள்ளனர். அவங்க ஓட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. அவன் அப்பா மனம் உடைச்சலா இருக்கிறான். அப்புறம் 50 லட்சம் அக்கௌண்ட்ல இருக்கிறது அதையும் கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க நோக்கமே பணம் தான். அந்த பிள்ளை வாழ வைக்கிற ஐடியாவே இல்லை. பணத்துக்காகவே அவளை கல்யாணம் பண்ணி அவளை சீரழிச்சிட்டாங்க. கல்யாணத்தப்ப எவ்வளோ பணம் நகையெல்லாம் கொடுத்தீங்க? நாங்கள் ஒரு 100 பவுன் போட்டோங்க. எல்லாம் பண்ணுன்னா அவளுக்கு 20 லட்சம் கொடுத்தோம் அக்கௌண்ட்டில். அதையும் எடுத்து இப்போ எல்லாம் இந்த சொத்தில் ஒன்று இது பண்ணி அது 50 லட்சம் இருக்குது. அதையும் கொடுன்னு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனையும் இந்த பணத்தையெல்லாம் கொடுத்தும் அவளை டார்ச்சர் பண்ணி இன்னும் 50 லட்சம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. காரு வாங்கி கொடுத்து அவளுக்கு 35 லட்சத்துக்கு காரு வாங்கி கொடுத்து அவளை நிம்மதியாக இருக்கிற குடிலேயே பணம் தான் வேணுங்க கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன ஒன்றும் தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சமீபத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ரிதன்யா என்ற இளம்பெண் கணவர் வீட்டாரின் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் வரதட்சணை கொடுமையால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்டிருப்பது திருப்பூரில் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.